திருஷ்யம் படத்தை பார்த்துட்டு மனைவியை கொன்னு எரிச்சு சாம்பல ஆத்துல கரைச்சு இருக்காரு இங்க ஒரு கணவன். கள்ளக்காதலை கண்டித்த மனைவிக்கு முடிவு கட்டிய கொடூர கணவன் சிக்கியது எப்படி பார்க்கலாம். திருஷ்யம் மகளிடம் அத்துமீறிய வாலிபரை கொன்றுவிட்டு புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு குடும்பமே எஸ்கேப் ஆகும் ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம். இந்த படத்தை ஒன்றல்ல இரண்டல்ல 5 முறை பார்த்துவிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கட்டிய மனைவியை கொன்று எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார் இங்கொரு கொடூர கணவன். கொலையையும் செய்துவிட்டு போலீசிலும் புகார் கொடுத்து நாடகமாடிய கேடி சிக்கியது எப்படி என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். போலீசாரால் முகத்தை மூடி அழைத்து வரப்படும் இவர்தான் அந்த கோர கணவன் சமீர் ஜாதவ். 40 வயதாகிறது. மகாராஷ்டிரா புனேவின் ஷிவ்னே பகுதியில் வசித்து வந்திருக்கிறார். இவருக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு அஞ்சலி ஜாதவ் என்ற பெண்ணுடன் திருமணம் முடிந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். 38 வயதான அஞ்சலி தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் தீபாவளி அன்று மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் சமீர். இது தொடர்பான விசாரணையை தொடங்கிய போலீசார் அஞ்சலி கடைசியாக எங்கே சென்றார் என்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மேலும் அவரது செல்போனை சோதித்ததில் அஞ்சலி ஒருவருக்கு ஐ லவ் யூ செல்லம் என அனுப்பிய மெசேஜும் இருந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் ஒருபுறம் விசாரித்து வந்த வேளையில் சமர் அடிக்கடி காவல் நிலையத்திற்கு சென்று எங்கே என் மனைவி, சீக்கிரம் கண்டுபிடித்துக் கொடுங்கள் என நச்சரித்திருக்கிறார். சமீரின் இந்த நடவடிக்கை போலீசாருக்கு சந்தேகத்தை வரவழைத்திருக்கிறது. இதனால் சமீரை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அப்போதுதான் வேறு ஒரு பெண்ணுடன் தனக்கு இருந்த தகாத உறவை கண்டித்ததால் மனைவியை ஸ்கெட்ச் போட்டு கொன்றுவிட்டு சமீர் நாடகமாடிய உண்மை வெட்ட வெளிச்சமானது. ஆம், டிப்ளமோ முடித்துவிட்டு சொந்தமான கேரேஜ் ஒன்றை நடத்தி வந்த சமீருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் மனைவி அஞ்சலிக்கு தெரிந்ததால் இருவருக்கும் இடையே சண்டை மூண்டிருக்கிறது. அந்த பெண்ணுடன் பழக தடை போட்டிருக்கிறார் அஞ்சலி. இதனால் கள்ளக்காதலுக்கு தடையாக இருக்கும் அஞ்சலியை கொலை செய்ய நினைத்துள்ளார் சமீர். அதற்காக திருஷ்யம் படத்தை 5 முறை ரிப்பீட் மோடில் பார்த்து கொலை திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி முதலில் கெட்சிவப்பூர் அருகே உள்ள கோகல்வாடியில் ஒரு கிடங்கை வாடகைக்கு எடுத்திருக்கிறார் சமீர். தீபாவளிக்காக குழந்தைகளை உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அக்டோபர் 26ஆம் தேதியன்று புதிய குடோன் ஒன்றை விலைக்கு வாங்க போகலாம் என கூறி மனைவி அஞ்சலியை காரில் அழைத்து சென்றுள்ளார். அந்த குடோனில் வைத்தே மனைவியை கழுத்தை நெரித்து துள்ள துடிக்க கொலை செய்திருக்கிறார். பின்னர் அங்கு சிதை மூட்டி மனைவியை எரித்து சாம்பலாக்கியிருக்கிறார் சமீர். அந்த சாம்பலை அருகே உள்ள ஓடையில் கரைத்து தடயத்தை அழித்திருக்கிறார். அதன் பிறகு போலீசாரை திசை திருப்ப மனைவியின் செல்போனில் இருந்து நண்பர் ஒருவருக்கு ஐ லவ் யூ செல்லம் என மெசேஜ் அனுப்பி மனைவி அஞ்சலிக்கு வேறு ஒருவருடன் தவறான பழக்கம் இருப்பது போல் சித்தரித்துள்ளார். இப்படி மொத்தமும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டுவிட்டு காவல் நிலையத்திற்கும் சென்று மனைவியை காணவில்லை என புகார் கொடுத்து நாடகமாடியிருக்கிறார். ஆனால் சமீரின் நடிப்பு ஒரு கட்டத்தில் ஓவர் ஆக்டிங்காக போலீசாருக்கு தெரியவர மொத்த உண்மையும் வெளிவந்திருக்கிறது. இதனையடுத்து விசாரணை முடிவில் சமீரை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.